I wish to make this announcement in furtherance to the announcement made by me on 8 September 2025 on the motion titled 2025 ஆண்டு 9ஆம் மாதம் 8ஆம் திகதி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக பார்லமெண்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட எதிர்க்கட்சி பார்லமெண்ட் உறுப்பினர்கள் 32 பேர் கொண்ட குழு முன்வைத்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் நான் விடுத்த அறிவிப்புக்கு அமைய இந்த அறிவித்தலை வெளியிட நான் விரும்புகின்றேன். பார்லமெண்டத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளை கவனத்தில் கொள்ளும்போது இந்த யோசனை உத்தரவிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட அறிவிப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை மேலும் உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. 1978 ஆண்டு இலங்கை அரசியலமைப்பு பார்லமென்ற நிலையற்கட்டளை ஆகியன ஒரு அமைச்சரவை அமைச்சருக்கு பிரதி அமைச்சருக்கும் மற்றும் வேறு அமைச்சு பதவிகளை வகிப்பவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைப்பது குறித்து எந்த வழிமுறைகளும் கூறப்படவில்லை. எவ்வாறெனினும் அரசியலமைப்பு மற்றும் நிலையல் கட்டளைகளில் எதுவும் கூறப்படவில்லை எனினும் பிரதமர் மற்றும் அமைச்சரவை அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அந்த முன்மாதிரியான செயற்பாடுகளின் சட்டத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. பார்லமென்ற செயற்பாடுகளுக்குள் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் குழுக்களின் பிரதி தலைவர் பார்லமென்ற அவைத் தலைவர் ஆளும் கட்சி பிரதம கொறடா எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா ஆகியோர் பார்லமென்ற அதிகாரிகளாக கருதப்படும் நிலையில் அவர்களுக்கு எதிராக இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வது பொருத்தமானதாகும். இலங்கையின் தற்போதைய அரசியலமைப்பில் 46ஆம் இலக்க 1ஆம் சரத்தின் கீழ் பிரதி அமைச்சர்கள் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு உதவிக்காகவே நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு நிலையற்கட்டளை 27 கீழ் 3 அடிப்படையில் இந்த யோசனையை நடைமுறைப்படுத்தப் போவதில்லை என நான் தீர்மானித்துள்ளேன்.